என்ன கேட்டப்பா? பப்பு. பப்பு நீ என்ன கேட்ட? பப்பு என்ன கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு மாட்டு பொங்கல்மா. இன்றைக்கி பொங்கல். மாடு மாதிரி தானே நாய்க்குட்டியும் நாங்களும் வந்து பெட் அனிமல்ஸு. எங்களுக்கும் என் பொங்கல் கொண்டாடலான்னு கேட்குறான். அவனுக்கு பதில் சொல்லுமா. பதில் சொன்னால் தான் போவான். அவன் சொல்கிறான். ஏன் தெரியுமா தம்பி? ஏன்னு கேளு. மாடு வந்து விவசாயத்தில் சரி பங்கு இருக்குது. இன்றைக்கி வந்து உழவர் திருநாள் நாளைக்கு. சரியா? உழைக்கிறவங்க விவசாய பொருளெல்லாம் கொண்டாந்து வச்சு அந்த மாட்டுக்கு இது இப்போல்லாம் ட்ரக்கு பொங்கல் ஆகிடுச்சுடா தம்பி. இப்போல்லாம் ட்ரக்கு பொங்கல் ஆகிடுச்சி. ட்ரக்கில் தான் உழவு மிஷினை கட்டி உழைக்கிறாங்க. மாடே கிடையாது வீட்டுக்கு வீடு. தெரியுதா? மாடு குறைஞ்சதால தான் எல்லாம் குறுந்தால் பயிரை அறுவடை வச்சு மாட்டுக்கு தீவனம் கிடையாது. ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மனிதன் வந்து நெடுந்தால் பயிர்களை தான் விவசாயம் பண்ணுவாங்க. நெல்லில் வருஷத்துக்கு 2 போகம் அல்லது 3 போகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போகம் வந்து 4-4.5 மாதம் விளையும். அந்த நெல் வந்து அதோட வைக்கோல், அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உயரம் வந்து 1.25 அடி 2 அடி வரும். அதாவது மனிதன் விளைவிக்கிறான், அதுக்கு மாடு உழுது வேலை செய்து பொதி சுமக்குது, அந்த நெல் மூட்டையை கொண்டு போய் இதில் போடுது, மற்ற உரங்களை எல்லாம் தொழுதுகிட்டு அந்த மாட்டு வண்டி தான் வரும். அப்போ மாடு பாதி உழைக்குது, மனுஷன் பாதி உழைக்கிறான்னு சொல்லி மாட்டுக்கு அந்த விளையிறதுல பாதி அந்த பயிர் நெடுந்தால் பயிர் புல்லில் பாதி வைக்கோல் வந்து மாட்டுக்கு போயிடும், நெல் வந்து மனிதனுக்கு வந்துடும். இதுதான் கான்செப்டு. அப்போ வரைக்கும் மழை நல்லா பெஞ்சுது. இப்போ குறுந்தால் பயிருங்கிறதுன்னு சொல்லி 90 நாளையில் பயிர் எடுத்துடுறோம். ஒரே ஜான்தான் புல் வைக்கோல். அந்த வைக்கோல்லையும் அவன் 5 அங்குலம் விட்டுட்டு மிஷின் கட் பண்ணுது. அடுத்த 4 அங்குலம் அது பாதி தூத்துறதுல போயிடும். மாட்டுக்கு வைக்க கொடுக்கறதில்ல மனுஷன். அதுதான் மழையெல்லாம் அதிகமாக பொழியுது. எல்லா உயிரினங்களையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் விவசாயத்தின் கோட்பாடு. சரிங்களா? எப்படி தொல்காப்பியர் சொல்கிறாரு, இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தானம் வந்தோருக்கும் மேவற்றாகும்னு சொல்கிறாரு இல்லையா? இன்பமோ உழைப்போ அவங்கவுங்களுடைய உழைப்புக்கு உரிய பங்கை வந்து மனிதர்கள் கொடுத்துடணும். அப்போ தான் உலகம் சேமமாக இருக்கும். உலகம் நல்லா மழை பொழியும், பருவத்தில் மழை பொழியும், பருவம் தப்பி மழை பெய்யாமல் நாடு நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து விவசாயிகளை குறுந்தால் பயிர்களை ஒதுக்கி நெடுந்தால் பயிர்களை பயிரிடுங்க. மாட்டை வந்து நல்லா பராமரிங்க. வீட்டுக்கு 2 மாடு வைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பொங்கல் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு பப்பு. நாளைக்காக நீ சொல்லு பப்பு. எல்லா மாடுகளுக்கும், இந்திய மாடு, உலக மாடு எல்லாத்துக்கும், ஆல் கவுஸ் உங்களுக்கு வந்து ஹாப்பி மாட்டு பொங்கல் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுங்கள்.